ஏய் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அடிங்க எந்திரே. என் ரூம்குள்ள வந்துட்டு எகத்தாளத்தை பாரு. ரூம் திறந்து இருந்தது, அதான் வந்தேன். ரூம் திறந்து கிடந்தா? ஏய் எஞ்சி வெளில போடி. இனிமே இந்த ரூம் பக்கம் வந்தேன்னா அவ்வளவுதான். 24 மணி நேரமும் ஒரு பொம்மை மாதிரி ரூம்ல என்னால் அசையாம உட்காந்துட்டு இருக்க முடியாது. என் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும். அதனால கம்ப்யூட்டர் கேம் விளையாட வந்தேன். சரி சரி, இனிமேலாம் உள்ள வரக்கூடாது. கிளம்பு கிளம்பு. இரு, ஏன் அவசரப்படுற? இந்த கேமை முடிச்சுட்டு போறேன். ஏய், உன்னைய பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மரியாதையா வெளில போறியா நீ? நான் உன் மூஞ்ச ஆசையா பார்க்கவா வந்தேன்? கேம் முடியட்டும், நானே போறேன். அடிங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன். ச்சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்ல. ஏய், என் வீட்ல இருந்துகிட்டு அதுவும் என் ரூம்குள்ள வந்துகிட்டு என்னைய நீ திட்டுறியா? அவ்வளோ ரோஷம் இருந்தா உன் வீட்டுக்கு போடி. நானா போக மாட்டேன்னு சொன்ன? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க. கூட்டிட்டு வந்தவங்க கூட்டிட்டு போய் மரியாதையா விடுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் நீ வீட்ல இருக்க கூடாது. மரியாதையா வெளில போ. ஓ, ஒரு நிமிஷம் இரு, வரேன். டேய், என்னடா பண்ற நீ? அவளை எதுக்குடா போ சொன்ன? இந்த திமிரு பிடிச்ச இப்ப எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? டேய், அவ இந்த வீட்டு மருமகடா. சந்தியா தான் இந்த வீட்டு மருமக, இவ கிடையாது. டேய், அவளை போக வேண்டான்னு சொல்லி நிறுத்துடா. அவ போனா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அப்படியெல்லாம் நம்ம வீட்டு மருமகளை திருப்பி அனுப்ப கூடாதுடா. ஏமா, அவ இந்த வீட்ல ஏதாவது ஒரு வேலையாவது செய்யறாளா? தண்ட சோறுமா, பெதுக்கு அவங்க. அப்படியெல்லாம் பேசாதடா. அவட்ட போய் மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பா? நானா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. தீபா, தீபா, வேணாம்மா, இங்க இருந்து போகாதம்மா. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் புள்ள ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாம்மா. அவருன்னு வாய் தவறி எல்லாம் சொல்லல. நினைச்சத கரெக்டா சொல்லிட்டாரு. நானே கொஞ்ச நாள் என் வீட்டுக்கு போயிடலாம் தான் இருந்தேன். இது ஒரு வீடு மாதிரி இல்லையே, ஜெயில். எனக்கு இங்க மூச்சு அடைக்குது, செத்துருவன் போல இருக்கு. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. இதெல்லாம் முறையில்லாத விஷயமா. எந்த விஷயம் முறையோட நடந்துச்சு? என் கல்யாணமே முறைப்படி நடக்கல. இது மட்டும் என்ன முறைப்படியா நடக்கணும்? நான் இந்த வீட்ல இருந்து போறேன். இந்தாங்க, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த வீட்ல நான் தங்கினேன்ல, அதுக்கு வாடகை. ஹவுஸ் ஓனர் வெளியே போயிருக்காருல்ல, அவர் வந்தோடனே இந்த தகவலை சொல்லிடுங்க. நான் வரேன். டேய், என்னடா அவ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்காடா? போகட்டுமா, வீட்டில் போய் பத்திரமா சேர்ந்துட்டாளான்னு கூட போய் பார்த்துட்டு வரேன். நீ டென்ஷன் ஆகாத. இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக இந்த வீட்டுல தங்கினதுக்கு 5000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு போறா. இந்த குடும்பம் எந்த இடத்துக்கு போகுது, எந்த நிலைமைக்கு போகுதுன்னே தெரியலையே. கடவுளே. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பார்த்தா ஜெயந்தி ஞாபகம் தான் வருது. பொன்னாங்கண்ணி கீரைன்னா அவளுக்கு உசுறு. அடியே, இது பொன்னாங்கண்ணி இல்ல, கரிசலாங்கண்ணி. என்னக்கா சொல்ற? பொன்னாங்கண்ணி எனக்கு தெரியாதா? தெரு முனையில் விற்கிறாள் முண்டக்கண்ணி, அவகிட்ட தானே வாங்கின? ஆமா. முண்டக்கண்ணி வச்சிருந்தான்னா அது பொன்னாங்கண்ணி தான். இல்ல இல்ல இல்ல, இது பொன்னாங்கண்ணி இல்ல, கரிசலாங்கண்ணி தான். அடியே, பொன்னாங்கண்ணி இலை வழுவழுவழுன்னு இருக்கும், கரிசலாங்கண்ணி இலை சொர சொரன்னு இருக்கும். இது வழவழன்னு இருக்குதா இல்ல சொர சொரன்னு இருக்குதான்னு நீயே பாரு. ஐய, சொர சொரம் தான் இருக்கு. அப்ப இத்தனை நாளா அவ கரிசலாங்கண்ணியத்தான் பொன்னாங்கண்ணி சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருக்குற. அடி பாதகத்தி, அவ வரட்டும், என் காலால் அவளை மிதிக்கிறேன். நீ அவளை காலால மிதிச்சிட்டாலும். ஹலோ, யாரு? பொன்னம்மாவா?
ஆமா. பொன்னம்மா, நான் பார்வதி பேசுறேன். அம்மா சொல்லுங்க சொல்லுங்க. எந்த ஊர்ல இருக்க நீ? நான் சென்னையில தான் இருக்கேன். சரி, நாங்க எப்பவும் போல 15 நாள் ஊட்டிக்கு போறோம். நீ வழக்கம் போல துணைக்கு வரணும். வந்துட்டா போச்சு. நீங்க எப்ப கிளம்புறீங்க? எங்க இருந்து கிளம்புறீங்க? வீட்ல இருந்தா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தா? நாளைக்கு தான் வீட்ல இருந்து தான் கிளம்புறோம். சரிம்மா, நாளைக்கு காலையில நான் வந்துடுறேன். சரி, வச்சிடுறேன். சரி சரி. யாரு? என்னோட எஜமானி அம்மா 15 நாள் ஊட்டிக்கு போறாங்களாம். துணைக்கு வருஷா வருஷம் நானும் கூட போவேன். நாளைக்கு கிளம்புறாங்களாம், நானும் போகணும். ஐயோ, அப்ப நானு? அதுக்கு என்ன இப்போ? உனக்கு கூட மாட துணைக்கு இருந்தாலே உன் வேணி அவளை வர சொல்லிட்டா போச்சு. இப்ப நீ திடீர்னு போறது எனக்கு ஷாக்கா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம்க்கா, ஊட்டில தானே என் பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்காங்க. நீ அப்பப்போ போய் அவங்கள பாத்துக்கிறியா? போயிட்டா போச்சு. அங்க எனக்கு என்ன வேலை? அங்க அப்படி இப்படி பாதி நாள் வேலை இருக்கும். மீதி நேரமெல்லாம் அவங்க ஊர் சுத்த போயிருவாங்க. நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். பாக்யம், நீ கவலையே படாத. நான் ஜெயந்திய போய் பாத்துக்கிறேன். அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம். இது அவங்களுக்கு தெரியாம சஸ்பென்ஸா இருக்கட்டும். திடீர்னு அங்க போய் நில்லுங்க. அப்பதான் என் பொண்ணுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கும். சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா. நான் அப்படியே செய்றேன். தீபா, தீபா, என்னாச்சு திடீர்னு? பதில் சொல்லுமா. நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, ஏன் ஒன்னும் பேசாம இருக்க? மாப்பிள்ள மாப்பிள்ள, இங்க பாருங்க, சந்தியாவை கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை கிடையாது. உங்க 2 பேத்துக்குமே நான் செல்வாதான். இனிமே நான் அப்படியே கூப்பிடுங்க. ஏன் இப்படி தகச்சு போய் நிக்கிறீங்க? 2 பேரும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மேல ரூமை காட்டுங்க. இல்ல, உங்க வீட்டு பொண்ணு கொஞ்ச நாள் எங்க வீட்டுல தங்கியிருந்தா. அவளை பத்திரமா இந்த வீட்டுல இருந்து எப்படி வந்தாலோ அதே மாதிரி உங்க வீட்டுல கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போக தான் நான் வந்தேன். என்னப்பா சொல்ற? அவளுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு அவளை சுத்தமாவே பிடிக்கல. வேற என்ன பண்ண சொல்றீங்க? பெத்தவங்களுக்காக நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழக்கூடாதாப்பா? பெத்தவங்களுக்காக வேற எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், ஆனா வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. தம்பி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பொண்ணை பெத்தவங்க நாங்க. எங்களை நடுக்கடல தள்ளி விட்டு போயிடாதப்பா. அப்பா, அந்த ஆள்கிட்ட எதுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? நமக்கும் வெக்கம், மனம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கு. நாம வாழ்ந்துக்கலாம். அவங்க நமக்கு தேவை கிடையாது. ஏய், என்னடி பேசுற நீ? நீங்களே பாத்தீங்கல்ல, பெத்தவங்களுக்கு முன்னாடி இப்படி பேசுறவ எங்க வீட்டுல என்னைய எங்க அப்பா அம்மாவெல்லாம் எப்படி பேசுவா? இவளை எப்படி எங்க வீட்டுல வச்சுக்க முடியும்? ஹலோ, ரொம்ப எல்லாம் ஓட்ட வேண்டாம். டயர் பஞ்சர் ஆயிடும். டாஸ்மார்க்கு திறக்கிற நேரமாச்சு. இந்த நேரத்துல அங்க தானே இருப்பீங்க. கிளம்புங்க கிளம்புங்க, சரக்கு தீந்துற போகுது. என்னம்மா இப்படியெல்லாம் எடுத்துரிஞ்சு பேசுற? நான் வளர்த்த பொண்ணா நீ? நீங்க வளர்த்ததுனாலதான் இவ்ளோ டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு வெளியே என்னோட ரேஞ்சே வேற. இவங்க கிட்ட எல்லாம் அப்படி இருந்தா தான் பொழைக்க முடியும். அடிச்சு திங்கிறவங்க தான் வாழ முடியும். அழுது கெஞ்சுறவங்க சாகதான் லாயக்கு. ச்சே, என்ன வாய் பாருங்க. இங்கே இப்படி பேசுறவ அங்க எங்க வீட்டுல எப்படி பேசுவா? அத பத்தி எல்லாம் நீங்க பேச வேண்டாம் மிஸ்டர் செல்வா. உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. புதுசா வருத்தப்படுறீங்க? ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் செல்வா. தண்ணி மிக்ஸ் பண்ணாம ராவா அடிங்க. அப்பதான் ராவோட ராவா இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் சீக்கிரமா விடுதலை கிடைச்சு ஒரேடியா மேல போய் சேர முடியும். ஏய் தீபா, போத நிறுத்து. சரி தம்பி, அவ ஏதோ சின்ன பொண்ணு, பக்குவம் பத்தாது. அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு அவளை கொண்டு வந்து இந்த வீட்டுல விடுறீங்க. அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா?
தண்டனை அவளுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் தான், உங்களுக்கும் தான், ஏன் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தான், எல்லாருக்கும் தான். ஆனால் இது எல்லாமே யாரால வந்தது? எல்லாம் உங்களால தானே. தம்பி, நாங்க என்னப்பா பண்ணோம்? நீங்கள் என்ன பண்ணல? சந்தியாவும் நானும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் எங்கள் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, அப்புறமா எங்கள் அப்பா அம்மாவை சமாதானப்படுத்திக்கலான்னு உங்கள் 2 பேர்த்துக்கிட்டே எவ்வளோ தூரம் இதே வீட்டில் இதே இடத்துல நின்று கெஞ்சினேன்ல. எங்கள் 2 பேரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டியிருந்தீங்கன்னா நானும் சந்தியாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருப்போம்ல. உங்கள் வரட்டு கௌரவத்துக்காக எங்கள் 2 பேரையுமே நீங்கள் பிரிச்சிட்டிங்க. இப்போ நாங்கள் 2 பேருமே ஒரே அடியாக பிரிஞ்சிட்டோம். அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. மாமாங்கிற போஸ்டிங்கில் நீங்கள் தானே இருக்கீங்க. இது நீங்கள் போட்ட விதை, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே போட்ட பெரிய விதை முளைச்சு உங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேரும் தானே அனுபவிச்சாகணும். ஏண்டி, அவர்தான் வீட்டுக்கு போன்னு கோவமா சொன்னா நீயும் உடனே பெட்டி தூக்கிட்டு வந்துடுறதா? ஏன் எங்க அப்பாவோட சண்டை போட்டுட்டு நீ எத்தனை வாட்டியும் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்ப? ஏண்டி, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா அது உப்பு சப்புக்கு ஆகாத கதை. புடவை வாங்கி தரல, வளையல் வாங்கி தரல, சம்பளத்தை கையில தரல அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைங்க. 2 நாள்ல இவரே வந்து சமாதானம் பண்ணுவாரு, நானும் வந்துருவேன். உன் பிரச்சனை அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டியா? டைவர்ஸ் பிரச்சனைடி, டைவர்ஸ் பிரச்சனை. எதுக்கு எதை முடிச்சு போடுற? என்னால அந்த வீட்ல இருக்க முடியாது. எப்பவுமே ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது நரகமா இருக்கு. வரும்போது இத்தனை நாள் தங்குனதுக்கு 5000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அடி பாதகத்தி, இத பாருமா, உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா உடனே வீட்டை விட்டு போறேன், ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரியா? நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? இஷ்டம் இல்லனா நீ இங்க இருந்து கிளம்பு. ஊருக்கு பெட்டியை தூக்கிட்டு போயிட்டே இரு. உன்னை யாரும் இங்க தடுக்க மாட்டாங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம், என்னை பெத்தது நீங்க தானே. நான் சாகர வரைக்கும் என்னை பாத்துக்கிற மிகப்பெரிய கடமை உங்களுக்கு இருக்கு. என்னங்க இவ ஒரேடி அடாவடியா பேசுறா? அவகிட்ட நீ ஏண்டி வாயா கொடுக்குற? அவளை பேசாம ரூமுக்கு போக சொல்லு. என் கண்ணு முன்னாடி நிக்க வேண்டாம்னு சொல்லு. நீங்களாவது அவளை 4 மிரட்டி இருக்கணும். கௌரி, ரொம்ப இழுத்தா அருந்துரும், ரொம்ப அடிச்சா உடைஞ்சிரும். 2 பேரும் பக்குவப்படாத பிள்ளைங்க, இளரத்தம் வேற. அதான் கொஞ்சம் ஆடி பாக்குதுங்க. காயப்பட்ட மனசு, காயம் ஆறுறது கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம். அக்கம் பக்கம் கேள்விப்பட்ட காரி துப்புவாங்க. நீ இனிமே எந்த பக்கமும் காதை வச்சுக்காத. அவங்கள பத்தின கவலை விடு. நம்ம பிள்ளைங்களை எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு நிதானமா யோசிக்க வேண்டிய நேரம் இது. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலையேங்க. உடல் அளவுல பிரிஞ்சிருந்தாலாவது அவங்க மனசளவுல சேர்றாங்களான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு அதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன், நீ வீட்டை பார்த்துக்கோ. அவ வம்புக்கு போகாத. அவ நார்மல் ஆகிற வரைக்கும் அனுசரிச்சுப்போ. நான் வரேன். சரி சரி சரி, என்னப்பா இங்க பத்தியா, பூ பத்தியா? ஓ ஓ ஓ, சரி சரி சரி. என்ன 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 என்ன, இங்க பாரு பூ பாரு, பூ. என்னப்பா, சரி 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 சரிடா சரிடா, அழாத. என்ன என்ன பூஜா? இல்லடா பூஜா வந்துட்டேங்க. ஓ ஓ ஓ ஓ, வேண்டாம். கண்ணா, அப்பா கூப்பிடுறாரு, அம்மா தான் வந்துடுறேன். என்னது, கேஸ் கட்ட விட்டுட்டு ஊசி நூலோட நிக்கிறீங்க? நேத்து என்ன ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி என் ஷர்ட் பட்டனை திருக்கி பிச்சைல்ல, யாரு தைக்கிறது? அதை தச்சு கொடு. என்னப்பா, என்னடா பாப்பாக்கு பசிக்குதாடா? சித்தி பாக்க போறாங்க. அதுக்காக
நான் பட்டன் இல்லாம ஷர்ட் போட்டுட்டு ஆஃபீஸ் போட்டுமா? இந்த டை. என்ன பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. என்ன நீங்க? நீ லூசு. இது தைக்கிறதுக்கு நான் உன்னை வர சொன்னேன். நீ இது பட்டன் பிச்சது வேற ஷர்ட்ல. இது உனக்கு கிஸ் பண்றதுக்காக நானே பிச்சது. வரட்டா? நம்ம வெளியில போலாமா? டாடா பார்க்க போலாமா? வா 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 வா. பூஜா, நான் குழந்தைய கோவில் வரைக்கும் கூட்டு போயிட்டு வரேன். சரிங்க சித்தி. அதுக்கேண்டி நீ இவ்ளோ வெக்கப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, போயிட்டு வரேன். சித்திக்கு பல தடவை சொல்லியாச்சு, பூக்காரி வந்து பூ கொடுத்ததும் சாமிக்கு போடுங்க, இல்லனா வாடி போயிடும்னு. கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கடவுளே, இவ்ளோ அன்பான புருஷன் எவ்ளோ ஆசையா இருக்காரு. அருள் செல்வனை கூட தன்னோட குழந்தையா நினைக்கிறாரு. கடைசி வரைக்கும் இந்த அன்பும் பாசமும் இப்படியே இருக்கணும். அதை மட்டும் கொடு. வேற எதுவும் கேட்டு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். யாரு? இல்ல இல்ல, நான் அவனை கொன்னுட்டேன். நான் அவனை கொன்னுட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அவன் செத்துட்டான். ஆனா இங்க எப்படி உயிரோட?
என்ன பூஜா, எவ்வளோ நேரம் காலிங் பெல் அடிக்கிறது? போகிற அவசரத்தில் ஃபைல் எடுக்கவே மறந்துட்டேன். ஓகே பூஜா, நான் வரேன். ஏய் பூஜா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு பூஜா? ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, ஏதோ நடந்திருக்கு, நீ பயந்துருக்க. என்னாச்சுன்னு சொல்லு. இல்லை, அது ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஷாக் அடிச்சிடுச்சு. ஷாக்கா? எங்கே? கிச்சனில் ஈர கையோட ஸ்விட்சை தொட்டு ஷாக் அடிச்சிடுச்சு. அதான் டோர் திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க. ஆர் யூ ஆல் ரைட்? நான் போட்டுமா இல்லை ஐ வில் ஸ்டே வித் யூ? இல்லை, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஷியோர்? ம். ஓகே, டேக் கேர். ம்.